மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள். மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும். மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று விதியின் ரதங்களிலே நான் விரைந்து பயணம் செய்தார். கொடுக்க எதுவுமில்லை குழப்பம் முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை மறந்ததடா. மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று ஏய் முட்டாள், என்னை கால் செருப்புக்கு சமம் என்று சொன்னாய். இந்த செருப்பு செய்ய வேலையை பார்த்தாயா? பாவி ஒரு நாட்டு இளவரசன் பாராமல் என் சாட்டையால் வேட்டை ஆடுகிறார்கள். கொடியவன் நாடு செழிக்க வேண்டும், என் நாட்டு மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நல்ல வளர்ந்து உன் மன தத்துவத்தை பாராட்டி இந்நாட்டு மன்னர் என்னுடைய தந்தை தளபதி என்று ஒரு பட்டத்தை கொடுத்தாரே, அதுவான இந்த உலகத்தில் நான் செய்த பாவம். சீரும் பாம்பை நம்பி சிரிக்கு பெண்ணை நம்பாது என்று ஆண்டவர்கள் சொன்னார்களே, அதற்கு எடுத்துக்காட்டாக கூறிவிட்டான் நாசக். ஏ மோசகாரா, நல்லா இருப்பியா? ஏ காஞ்சிபுரம் தாண்டி 5 மணிக்கெல்லாம் நீ அவுட்டு. நீ அவுட் இருந்தா அவங்க குமர் கஞ்சிடுறாங்க. கஞ்சிதான் ஐயோ காஞ்சிபுரத்து பாய் வள்ளி நாடகமன்றத்துக்கு வராருன்னு சொன்ன வண்டியே வாஜாரே, அந்த பாய் வந்த அந்த கம்பெனிக்கு வந்த வாஜாரே, அவர் அடிச்சே வாயில போட்டு வாஜாரே, ஒரு அடி புல்டா 2 கண்ணும் பெண்டிக்கு வெளியே வர மாதிரி
அந்த பாய்க்கு நான் 10 வருஷத்துக்கு முன்னே அடி வாங்கி பார்த்தேன். அவர் வந்தா வரமாட்டேன்னு சொன்னே. மாட்டாங்க அதெல்லாம் எதுவும் நடக்காதுடா. நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. எப்போ உன்னை பார்த்தாவே எனக்கு அடி வயிறு பேசுகிறாப்பா. என் குளம் எடுக்குதுடா ராஜா. எனக்கு ஏற்கனவே 420 இருக்குப்பா. எனக்கு ஒரே ஒரு அடி ஆச்சு. நான் சிவலோக பத்தி போய் சேர்ந்துருவேன். நான் வாத்தியார்கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன் ராஜா. வீடு வாசல் இருந்தா கூட வாத்தியார்கிட்ட நான் கேட்ட பிறகு வித்து குத்து சொல்லுவேன்ப்பா. நான் கேட்டு பஞ்சாயத்து புறம்போது பஞ்சாயத்து புறம்போது வாங்குவாங்களா? ஐயா போட்டா அவருக்கு வாங்கி கொடுத்தாங்க பாருங்க. உன்னை பார்க்கும் போது என் குழந்தை எடுக்கிறீங்க. அந்த பஞ்ச பாண்டவர்களே 5 ராஜாக்கள் இருக்கிறாங்க. அந்த 5 ராஜாக்களே நீ பீம மகாராஜா. பீம மகாராஜா சபைநாடி வர விட்டாங்க. அந்த பக்காத்தூர்ல மதம் செஞ்சுட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்கப்பா. அந்த பக்காத்தூர்ல மதம் செஞ்சு பீம மகாராஜா ஒரு வண்டி சாதம் 2 இரவக்காரா ஓட்டிட்டு போய் பக்காத்தூர்னுக்கு கொடுக்க போன நேரத்துக்கு அந்த ஒரு வண்டி சாதத்தை சாப்பிட்டு பக்காத்தூர்ல கீசு போட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க. இங்க நான் 18ஆம் முறை நடத்துங்கிறேன். இல்ல 10 வருஷத்துக்கு முன்ன அடி வாங்கி பட்டுங்க. வாயப்பந்தில் முழுங்கு பட்டு பச்சமா கோயிலே போட்டுங்க. நானு உங்க பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துச்சுங்க. எப்பா வாயப்பந்தில் பச்சமா கோயிலோட போனவன் தானே? ஆமா. மீண்டும் எங்க வந்த? ஐயா நீ வர்றேன்னு சொன்ன உடனே நான் வரலன்னு தான் சொன்னேன். நடந்துச்சுங்க. நான் வரலன்னு தான் சொன்னேன். அதெல்லாம் எதுவும் நடக்காதுடா. நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன்னு வாத்தியார் சொன்னாருங்க. வாத்தியார் தான் சொன்னாரு. என்ன பாத்துக்கலாம்? அவர் அடி நான் பாக்குறேன். நான் அடி வாங்கறது வாத்தியார பாக்குறாரு. சிரிக்கிறான் பாருங்க. இவ்வளவு உள்றாங்க சிரிக்கிறது எனக்கு தெரியாதுங்க. நான் ஒரு 2ஆம் கேட்டாங்க. 2ஆம் கட்ட வரும்போது வேன் மடிக்கும் பொண்ணு விட்டு கேட்க வச்சேன். செய்யலாமா அந்த வேலையா? செய்யலாமா? செய்யலாமா? யார் இந்த குற்றவாளி? ஆடிங்கிற கதை இன்னும் ஒழுங்கா ஆடி முடியல. யார் அந்த குற்றவாளி கேட்டா போறாரு? ஐயா வாத்தியார் கதை எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு கதைக்கு 35 பகுதி 30 பகுதி எழுதிவிட்டார். இன்னும் 5 பகுதி தான் இருக்கிறது. புரட்டாசி 3ஆம் வெள்ளிக்கிழமை மற்ற பிறைவுள்ள அரங்கேற்றம். காலை அன்னதானம் முடிந்தவுடனே இரவு நாடகம். 3 நாளைக்கு முன்னாடி போயிடுவேன். நான் புறத்தாடிட்டு விடுவேன். எங்க மாமியார் வீட்டு கூட வர வச்சுக்குவேன். 3ஆம் தாள் பயிலாத்துக்கு பூச்சி போட்டுருவோம். நான் யாரு கேட்ட பூனை செய்யறது குறும்பு. அது அடிச்சாத பாவண்ணுவாங்க. ஆனா நீ செய்யறது தெரியும். யார் இந்த குற்றவாளி? ஐயா இந்நாட்டு இளவரசருங்க. மீண்டுமாடா? எங்க இளவரசர் ஜெர்மனி பகைவன். ஜென்ம பகைவன். ஜெர்மனியா? அதான் ஜென்ம பகைவன். ஜென்ம பகைவன். என்னை பகைத்து எவனாவது வாழ முடியும்? வாழத்தால் விடுவேன். இவனை என்ன செய்ய வேண்டும்? அரவன் காடு இருக்கிறான். அரவன் காட்டைக்கு அவனை அந்த காலகத்தில் எட்டி உதாய்த்து காடகத்துள்ள மிருகங்கள் அடித்து சாகடிக்க. அதையும் மீறி நாட்டுக்குள் எப்படியாவது தப்பிதவரை வந்தால் ஐயா பசி சொல்லி பிச்சை எடுத்தாவது உயிர் வாழ்க்கை. அதையும் மீறி கோட்டைக்குள் வந்தா நீ பார்த்த உடனே யமனர் பாட்டுக்குள்ள வந்தா போடு